அசைன்மெண்ட் எத்தனை பேர் முடிச்சிட்டீங்க? ஓகே, ஒருத்தர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் செல்வா முடிச்சாச்சா? மாலினி சார் முடிச்சிட்டீங்க சார்? முடிச்சாச்சு சார். சூப்பர் சார். ஓகே, விக்னேஷ். ஓகே ஓகே, ரங்கநாத் சாருக்கு அப்புறம் நம்ம சொல்லி கொடுத்துடலாம் கடைசியில. ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கால்குலேஷன் போட்டுருவோம் ஃபர்ஸ்ட். இதுதான் இப்போ 23rd. இந்த கொஸ்டின் கிளியரா தெரியுதுங்களா? 23rd ஓல்டு கொஸ்டின் L1B. A spinning unit proposed to replace 50 numbers of 22 kilowatt IE2 இந்த ஸ்டாண்டர்ட் மோட்டாரை வித் IE3 மோட்டார். இப்போ உங்களுக்கு படிக்கும்போது தெரிஞ்சு போச்சு. அண்டர் த நேஷனல் மோட்டார் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் த பிரசன்ட் ஆப்ரேட்டிங் டீடைல்ஸ் ஆஃப் த மோட்டார் ஆர் as follows. என்னென்ன இருக்கு பாருங்க. ஆவரேஜ் லோடிங் ஆஃப் த மோட்டார் 70%. IE2 மோட்டார் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 90%. IE3 மோட்டாரோட எஃபிஷியன்சி 93%. அதுக்கப்புறம் ஏனுவல் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் 7000 ஹவர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எனர்ஜி காஸ்ட் கொடுத்துட்டாங்க கிலோவாட் ஹவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட், அது கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் எவ்வளோ எமிட் பண்ணுறாங்க பாருங்க. ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி 0.85 kg பர் 1 கிலோவாட் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 0.85 kg வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஆகுது. இப்போ என்ன கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க? கால்குலேட் ஏனுவல் எனர்ஜி சேவிங் எமிஷன் ரிடக்ஷன். எமிஷன் ரிடக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? டோட்டல் யூனிட் சேவிங்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்படியே மல்டி பண்ணா நமக்கு கிடைச்சிடும். ஓகே சார், சூப்பர் ஐடியா சார். கரெக்ட் தான். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கும்? இந்த கொஸ்டின் படிச்சதுல இருந்துட்டு அந்த ஃப்ரேமுக்குள்ள வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மோட்டார் சேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மோட்டார் சேஞ்ச். ஓகே, அடுத்து என்ன பாயிண்ட்? கிலோவாட் சேவிங் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏனுவல் காஸ்ட் சேவிங் கண்டுபிடிக்கணும். அது ஏனுவல் காஸ்ட் தேவை கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க? கிலோவாட் சேவிங் மட்டும் கேட்டிருக்காங்க. ஏனுவல் கிலோவாட் சேவிங் அதான் வேணும். இப்போ இந்த கொஸ்டின் என்னென்ன கண்டுபிடிங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னென்ன வேணும் அந்த கொஸ்டினுக்கு? கால்குலேஷன் பாருங்க, இந்த ஃபார்முலா பாருங்க. இப்போ நம்ம பி அவுட் கண்டுபிடிக்கணும். அப்பதானே வேணும். இப்போ கொஸ்டின் காமிக்கிறேன் பாத்தீங்க. இப்போ மோட்டார் எஃபிஷியன்சி கிடைச்சிச்சா? 90%, 93%. இப்போ என்ன எனக்கு வேணும்? எனக்கு உங்களுக்கு கிலோவாட் வேணும். கிலோவாட் வேணும். இப்போ பாருங்க, the spinning unit proposed to replace 22 kilowatt IET மோட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? 22 kilowatt IET மோட்டார் ரேட்டட் மோட்டார். இது ரேட்டட்னா 22 kilowatt. அப்ப ஆவரேஜ் லோடிங் சொல்லிட்டு பாருங்க 74%. ஆப்ரேட்டிங் லோடிங் 74% கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்க என்ன டயக்ராம் போட்டு கண்டுபிடிக்கணும். நான் டயக்ராம் போடுறேன், நீங்க அப்படியே சொல்லுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்ப ஃப்ரேம் தேவை கிடையாது, ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். என்ன பண்ண போறோம்? நம்ம பர்சன்டேஜ் லோடிங் கண்டுபிடிக்க போறோம் சார். பர்சன்டேஜ் லோடிங் அவுட்புட் கண்டுபிடிக்க போறோம் நம்ம. பி அவுட் கண்டுபிடிக்கணும். ஓகே, சின்னதா டயக்ராம் போட்டீங்க. இது IE2, இது 74% லோடிங், இது 22 கிலோவாட், இது ரேட்டட் 22 கிலோவாட். அப்ப ரேட்டட் 22 கிலோவாட்னா எவ்வளவு அவுட்புட் வரும்? 74% மல்டிப்ளை பண்ணா வந்துரும்ல சார்? கரெக்ட் தான் சார். அப்பனா என்ன பண்ணணும் நம்ம? சார் சொல்லுங்க சார். 22 into 0.74. அதே போடுங்க, அப்படியே போடுங்க, டைப் பண்ணுங்க. நீங்க எழுதி அப்படியே டைப் பண்ண வேண்டியதா? 16. ஓகே, 22 into 0.74 எவ்வளவு வருது? 16.28. இப்ப நம்ம IE2 கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப P out equal to 22 into 0.74. How much? 16 point
16.28 sir. 28 கிலோவாட். அப்ப இதோட Correct. வேல்யூ பாருங்க எவ்வளவு வருது? 16.28 கிலோவாட். ஓகே. இப்ப இது வந்து பி அவுட். இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? கிலோவாட் சேவிங். கிலோவாட், ஏன்னா நமக்கு அடுத்து லோடிங் இது தேவை கிடையாது. நம்ம கிலோவாட் சேவிங் டேரக்டா போயிடும். ஏன்னா எஃபிஷியன்சி தானே கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபார்முலா எழுதணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஃபார்முலா கிலோவாட் சேவிங். அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்தா ஃபர்ஸ்டே கிலோவாட் சேவிங் ஃபார்முலா எழுதிருங்க. பி அவுட் இன்டு 1 divided by old Old motor efficiency minus new motor efficiency. new. இது வந்து கிலோவாட் சேவிங் ஃபார் ஒன் மோட்டார். வெரி இம்பார்ட்டன்ட். Correct. ஏன்னா நம்ம தப்பா போட்டுற கூடாது. இங்க 50 மோட்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப கண்டுபிடிச்சு சொல்லுங்க எவ்வளவு வருதுன்னு. நீங்க நோட்ல போட்டு வாங்க. பி அவுட் எவ்வளவு வருது? ஒன் டிவைட் பை எவ்வளோ? 0.9 90. 9. minus 0.9. 90. இப்ப ஃபைனல் வேல்யூ சொல்றீங்க ஒரு மோட்டார். Point 583. 0.58 584. 584. ஓகே. இப்ப பாயிண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 0.58 3 நம்பர் எடுத்தீங்க. நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுல. ஓகேங்க. டோட்டலா மல்டி பண்ணிட்டாங்க. நீங்க ஃபைனலா போட்டு 0.8 சேவிங் பவர் 0.8 கரெக்ட் தான். போட்டாச்சு எல்லாருமே? Yes, sir. ஓகே. இப்ப அடுத்த ஸ்டெப் என்னது? ஃபார் 50 மோட்டார். அடுத்து total savings for 50 motors. டோட்டல் சேவிங் ஃபார் 50 மோட்டார்ஸ். அப்பனா 50 இன்ட்டு போட்டுக்கலாமா? 50 இன்ட்டு 0.584 ஈக்குவல் டு 25. 29.18. 29.18 கிலோவாட். ஓகேவா? இது வந்துட்டு 50 மோட்டார்ஸ். இது 50 மோட்டார்ஸ் எழுதியாச்சு. தனியா போட வேண்டாம், விட்டுருங்க. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா பர் ஹவருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். பர் ஹவர். அடுத்து டோட்டல் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஹவர்ஸ். இப்ப எத்தனை ஹவர்ஸ் சொல்லிக்கிறாங்க? 50 ஹவர்ஸ். சரி, 7000 ஹவர்ஸ். 7000. ஓகே. அப்ப என்ன பண்ணுவோம்? Multiply. annual Multiply. kilowatt saving. Kilowatt saving for 50 motors. $7,000 hours into 29.18 kilowatt. ஓகே. வேல்யூ சொல்லுங்க அடுத்தது. Two zero four 260. 204 260. 260 கிலோவாட். No. ஓகே, கரெக்ட்டுங்களா? சார் அது நீங்க ஃபர்ஸ்ட்ல கால்குலேட் பண்ணும்போது நான் தான் தப்பா இருக்குன்னு பார்த்தேன். 0.488 சார் அது.
அந்த எதுங்க சார்? 5.84 இருக்கு இல்லையா? அது வந்து 0.584ங்களா? அது 4884 அது. 484ங்களா சார்? இருங்க ஒரே நிமிஷம். ஆமா சார். நான் தான் தப்பா போட்டேன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். சரிங்க சார். 1/0.93. பாயிண்ட் 584 தான் சார் வருது. இல்ல சார் அது பிரசன்ட் லோடு 16.28. ஓகே, இது லோடு பி அவுட்டு. அதுக்கப்புறம் இந்த எபிசியன்சி போட்டீங்கன்னா எனக்கு இதான் வருது பாயிண்ட் சேவிங் பர் 0.584 தான் வருது. 0.584 ஆமாங்க சார். அதுக்கப்புறம் இன்ட்டு 50 போடுறேன், 29.1718 வருது. இன்ட்டு 7000 ஹவர்ஸ் போட்டீங்கன்னா 24,229 வருது. 1/0.9 தானே? 1/0.9. ஆமாங்க சார். பிராக்கெட் போட்டு அதுக்கு இந்த வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் மைனஸ் பண்ணும், இல்ல இங்கேயும் பிராக்கெட் போடணும். சரி, 1/0.9 போடுங்க, அந்த ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் மைனஸ் பிராக்கெட் போட்டு 1/0.93. 0.93. ஓகே ஓகே. போட்டு சொல்லுங்க சார், கரெக்டா வருதானே? இது போட்டாச்சுங்களா நீங்க? இது வரைக்கும் ஓகே தானே? ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? Calculate annual energy saving. எனர்ஜி சேவிங்னா நமக்கு தெரியும், இந்த காஸ்ட் சேவிங் தான். ஓகேங்களா? காஸ்ட் சொல்லிட்டாங்க பாருங்க, ₹2 ₹10 அப்படியே மல்டி பண்ண வேண்டியதான். annual காஸ்ட் சேவிங். ஒரு 0 சேர்த்துக்கிறோம். எஸ், அவ்வளவுதான் சார். 204260 கிலோவாட் அவர் இன்ட்டு ₹10 போட்டீங்கன்னா இது ரூபீஸ் வந்துருக்கு. $20 lakhs வருதுங்களா? 20 lakhs வருது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா 20 lakhs வருது. இப்போ நம்ம அடுத்து என்ன கேட்டு, கிலோவாட், அதாவது கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ரிடக்ஷன் கேட்டிருக்காங்க. எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? கார்பன் டை எமிஷன் ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி 0.85 kg per கிலோவாட் அவர். அப்ப எத்தனை கிலோவாட் அவர் சேஞ்ச் பண்ணிருக்கோம், நம்ம சேவ் பண்ணிருக்கிறோம்? டோட்டல் எனர்ஜி 2,04,000. அப்ப அது மல்டி பண்ண வேண்டியதான். கார்பன் டை ஆக்சைடு 0.8 எமிஷன் ரிடக்ஷன் equal to 0.85 kg per kilowatt hour into 20,000 4260 கிலோவாட் ஹவர். கிலோவாட் ஹவர் கேன்சல் ஆகி போயிடும். அப்ப கடைசியில கேஜி மட்டும் தான் இருக்கும் நமக்கு. போட்டு சொல்லுங்க வேலையை மட்டும். One 173,621. 173 621. 173 சொல்ல, அப்படி வேலையை சொல்லுங்க. 621. 621. ஓகே, இது வந்து கேஜி. அவங்க டன்ல கேட்பாங்க. டன்ல கேட்டா என்ன சொல்லுவோம்? 1000 டிவைட் பண்ணிடுறோம். 1000 டிவைட் பண்ணா வந்துடும் 173.62 tons. ஓகேங்களா? பர் இயர் வந்துட்டு ரிடக்ஷன் பண்றோம். ஓகேங்களா? இது புரிஞ்சுங்களா? அது இந்த கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான் அது. ஃப்ரேம் கண்டுபிடிச்சிக்கணும். மோட்டார், ஓல்டு மோட்டார் நியூ மோட்டார் சேவ் பண்றது, சேஞ்ச் பண்றது. அதுக்கப்புறம் ஃபார்முலா ஐடென்டி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம
பி அவுட் கண்டுபிடிக்கிறோம், அப்ளை பண்றோம், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கால்குலேட் பண்றோம். வேலை முடிஞ்சுச்சு. ஓகே, இது அடுத்தது வந்துடலாம். இந்த பேஜ் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது இதுதான். ஒரு சின்ன அடுத்த டவுட். question. ஆனுவல் கிலோவாட் ஒரு சின்ன டவுட் ஒன்று. இந்த ஆனுவல் கிலோவாட் சேவிங் ஃபார் 50 மோட்டார்ஸ் போடுறோம்ல, அங்க ஆமா. வந்து நம்ம 7000 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா? அப்ப 7000 ஹவர்ஸும் அதோட நம்ம வந்து டோட்டல் சேவிங் அந்த 50 மோட்டார்ஸ்க்குரிய கிலோவாட் பர் ஹவரையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம் ரைட்டுங்களா? அப்ப ஹவர்ஸ் வந்து கரெக்ட். கேன்சல் ஆகி கிலோவாட் மட்டும் தானே வரும். எதனா சொல்றீங்க? அப்ப இங்கே ஹவர்ஸ் ஓ, இத சொல்றீங்களா? ஆனுவல் கிலோவாட் சேவ் 50 மோட்டார்ஸ். ஆஹா, சரி சரி, இது அப்படி போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து எனர்ஜி, டோட்டல் எனர்ஜிங்க போது வந்துடும். ஓகே. டோட்டல் ஹவர்ஸ் போது நமக்கு இவ்வளவு கிலோவாட் சேவ் பண்ணியிருக்கோம். அது போடலைனாலும் பர் அதான் அந்த ஹவர் கிலோவாட். டோட்டலா. ஓகே. இது எனர்ஜிங்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிலோவாட் ஹவர், இது வந்துட்டு கிலோவாட். இது கிலோவாட். ஓகே, இப்ப ரூபீஸ் 10 ரூபீஸ் மல்டி பண்றோம். கிலோவாட் தான் வரும். ஆமா, கிலோவாட். ஆமா, ஹவர் கேன்சல் ஆகி போயிருது. அதுக்கப்புறம் இது வந்துருது. இது வந்துட்டு இதான் வரும் பர் கிலோவாட்டுக்கு. சில டைம் சைலண்டா பர் கிலோவாட் ஹவர் போடுவாங்க. இது டோட்டல் கிலோவாட். 7000 ஹவர்ஸ்க்கு டோட்டல் கிலோவாட். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல அவ்வளவுதானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பாருங்க, the energy audit was conducted in large machine shop and audit the report. ரிப்போர்ட் வந்துட்டு ஆடிட் பண்றாங்க. ரேட்டட் மோட்டார் பாருங்க, மோட்டார் ரேட்டிங் 7.5 கிலோவாட், 11.5, 15. அதோட லோடிங் போட்டாங்க 75, 85, 70. ஓல்டு மோட்டார் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, நியூ மோட்டார் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் மோட்டரும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரீப்ளேசிங் மொத்தம் எத்தனை மோட்டர் இருக்கு? 12, 19, 30. 30 மோட்டார்ஸ் வித் எனர்ஜி எஃபிஷியன்சி மோட்டரோட ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகேங்களா? த லோடிங் டீட்டெயில் ஓல்ட் அண்ட் பிலோ த கிவன் கொடுத்துருக்காங்க. இது ஒரே நிமிஷம். ஓகே, இதான் assuming the motor loading in both case remaining same, calculate the annual energy saving for 4000 hours. சேம் கான்செப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க? ரேட்டிங் மட்டும் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? த்ரீ ஸ்டெப்பா பண்ணணும். ஆமா, அப்போ வந்து என்ன பண்ணா, எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க டோட்டலா மல்டி பண்ண வேண்டியதான். ஒரே ஷாட். என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்றீங்க? 7.5 இருக்குங்களா? 7.5 இன்ட்டு 0.75. ஓகேங்களா? அப்படியே மல்டி பண்ணி அப்படியே 12. ஃபர்ஸ்ட் பி அவுட் கண்டுபிடிக்கணும் எல்லாத்துக்கும், மூணுக்கும். ஓகே, இப்போ பி இப்போ அவுட் வந்துட்டு கண்டுபிடிச்சு ஒரே ஃபார்முலாவா 3 ஃபார்முலாவும் சேர்த்துடலாம்ல சார், ஸ்டெப்பா? ஆமாங்க சார். அது இல்லாம Okay. இன்னொன்னு பண்ணலாம். எப்படின்னா, மொத்தமா அப்படி மல்டி பண்ண வேண்டியதான். எப்படி அந்த ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. இப்ப ம். இப்ப அதுக்கு எப்படி ஃப்ரேம் வரும்னா, ஆனா கான்செப்ட் புரிஞ்சுல உங்களுக்கு, எப்படி இருந்தாலும் மல்டி பண்ணி போடணும். கரெக்ட். இப்ப ஃபைனல் ஃபார்முலா மட்டும் எழுதுறேன், நீங்க டிவைட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஓகே. annual kilowatt saving. இருங்க ஒரே நிமிஷம். சிம்பிள் ஃபார்முலா annual kilowatt saving. 7.5 இன்ட்டு மல்டிப்ளை போட்டு அப்படியே சிம்பிள் ஃபார்முலா எழுதிடுறேன் எப்படின்னு. பி அவுட் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? பி அவுட் இன்ட்டு என்ன ஒரு அடுத்தது நீங்க சொல்லுங்க. பி அவுட் 1 divided by old motor efficiency minus 1 divided by new motor efficiency. நியூ மோட்டர் எஃபிஷியன்சி இன்ட்டு 4000 hours. 4000 hours. அதே பி அவுட்டுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? அதான் பி அவுட்டுக்கு லோடிங் பர்சன்டேஜ் மல்டிப்ளை பை ரேட்டட் கிலோவாட்.
இதுக்கு வந்துட்டு அப்படி மல்டி பண்ணா எப்படி பண்ணணும்னா 7.5 7.5 அதாவது கிலோவாட் ரேட்டிங் into இன்டு லோடிங் into percentage of load. பர்சன்டேஜ் லோடிங் வேல்யூ போடுறோம். அது போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ என்ன பண்ண போறோம், இது வந்துட்டு 5 மார்க், அதுக்காக தனித்தனியாக போட்டுட்டு இருக்க முடியாது நம்மளால. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கிரீன் தெரியல உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் மோட்டருக்கு போடுறோம் நம்ம 7.5 கிலோவாட் 5 கிலோவாட். இப்போ என்ன பண்ணுவோம் 7.5 இது கிலோவாட்டா 7.5 இன்ட்டு லோடிங் பர்சன்டேஜ் எவ்வளோ 0.75. 0.75. சார் இந்த 4000 எப்படி சார்? Total hours. டோட்டல் ஹவர்ஸ் சார். பட் அது இது பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் ஹவர்ஸ் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன், இயர்லி ஆப்ரேஷன். ஓகே. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஏனுவல் ஹவர்ஸ் தான் சார். 0.75 லோடிங்கு, ஓல்டு மோட்டர் எஃபிஷியன்சி 86, நியூ மோட்டர் எஃபிஷியன்சி 19. அதே மாதிரி இங்க நம்பர் ஆஃப் மோட்டர்ஸ், இது மறந்துடாதீங்க, நம்பர் ஆஃப் மோட்டார்ஸ் மோட்டார்ஸ் 1 divided by 0.86 minus 1 divided by 0.89 into into 400 4,000 hours. அப்படி இல்லைன்னா into நம்பர் ஆஃப் 12. மோட்டார்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு எழுதிக்கலாம். பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இது எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் மோட்டார்ஸ் எவ்வளவு வருது நமக்கு 12 into 4,000 hours. அப்படியே பிளஸ் போட்டு இன்னொரு அப்படியே இதை சேர்த்துக்கலாம். போட்டுட்டு கடைசியில் அடுத்தது போடலாம். இதை போட்டு கடைசியில் அப்படியே போட்டு கூப்பிட்டு வர வேண்டியதான் ஒவ்வொரு மோட்டருக்கும். இப்போ இந்த வேல்யூ சொல்லுங்க, ஃபைனல் வேல்யூ எவ்வளவு வருதுன்னு. சார் 10,560. 10,560. ஓகேங்க சார். 10,560 கிலோவாட். கிலோவாட். கிலோவாட் இது வந்து ஏனுவல் சேவிங், ஏனுவல் கிலோவாட் சேவிங். கிலோவாட் ஹவர். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் எழுதுன அவசியம் கிடையாது, நீங்க கால்குலேட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். நீங்க அந்த ஃபார்முலா எழுதுன்னு ஃபர்ஸ்ட் ஒன்று கூட எழுதிட்டு மற்றதுக்கெல்லாம் அப்படியே கால்குலேட்டர் வச்சு போட வேண்டியதான். இப்போ அடுத்தது சொல்லுங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் 11.5 இது கண்டுபிடிங்க அப்படியே. ஏதாவது போட்டிங்களா 11.5 மோட்டருக்கு? So 10,253 வருது. 10,000 ரைட்டுங்களா? ஓகே 10,253.4.
10,250 கிலோவாட். சார் 253. 48 வருது. 3 சார். ஓகே, அடுத்தது மூணாவதுக்கு ஹலோ சார், சார் சொல்லுங்க சார். எனக்கு 10,248 வருது. அது வந்து ப்ராப்ளம் இருக்காது. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல. அது அது ஒண்ணும் இல்ல, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ வந்துட்டு பாயிண்ட் வர நம்பர். ஆமாமா, நீ அப்படியே கால்குலேட்டர் வச்சு அப்படி போட்டாலும் கரெக்டா தான் வரும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ நீ அப்ராக்சிமேட்டிவ் போட்டோம்னா கொஞ்சம் மாறி வரும். அதனால பெரிய பிரச்சனை கிடையாது. எப்பயுமே சின்ன வேல்யூல வேரியேஷன் இருக்கக்கூடாது, பெரிய வேல்யூல வேரியேஷன் இருக்கலாம். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஓகே. ஓகே சார் ரங்கநாத் சார், ஏதாவது டவுட்டா கேளுங்க சார். புரியுதா சார்? இது இந்த ஃபார்முலா வச்சு அப்படி போடுறதா சார்? புரியுது சார். ஓகே. ஓகேங்க சார். இது பி அவுட் தெரியுங்களா சார்? கிலோவாட் ரேட்டிங் இன்ட்டு பர்சன்டேஜ் லோடிங். இதை மல்டி பண்றீங்க. அதுக்கப்புறம் கால்குலேட்டர் மட்டும் நீங்க இதை மட்டும் கரெக்டா போட்டீங்கன்னா போதும் சார். 1/0.86 ஃபர்ஸ்ட் மோட்டார் இருக்கு, அதை வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமா சார். மைனஸ் பிராக்கெட் போடணும் ஒவ்வொன்றும். இப்ப இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா புரியும். இது மாதிரி பிராக்கெட் ஒவ்வொன்றுக்கும் நடுவுல ஓகே. டோட்டலா போடும்போது இது ஹோல் பிராக்கெட். இப்படி போட்டீங்கன்னா நமக்கு வந்துட்டு எந்த எரர், சின்டாக்ஸ் எரர் வராது, வேற ஒண்ணும் கிடையாது. ஓபன் பண்ணா க்ளோஸ் பண்ணிடணும். 1692 தான். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா 16 16927. 16927 கிலோவாட். 962. ஓகே. 9273. ஓகே, 927. இது வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோவாட். for 11 motors. இது வந்து சேம் அதேதான், ஏனுவல் சேவ். அடுத்தது அதுக்கப்புறம் என்னது டோட்டல் சேவிங் ஃபார் 30 மோட்டார். டோட்டல் ஏனுவல் சேவிங். நீங்க மறுபடியும் அந்த வேல்யூ எழுதுன அவசியம் கிடையாது, அப்படி நீங்க பிளஸ் பண்ணி போட்டுக்கணும். இது 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 இதை வந்துட்டு ரைட் பண்ண அவசியமே கிடையாது. அது மூணையும் சொல்லுங்க. 737 கிலோவாட் ரைட். அது இல்ல 37763 வருது. ஓகே, 37640. ஓகே தான், அப்ராக்சிமேட்லி ஓகே தான். 737 இது வந்துட்டு ஏனுவலா டோட்டல் ஏனுவல் சேவிங் ஃபார் 30 மோட்டார்ஸ். நம்ம கேட்டிருக்கிறது அதான் கேட்டிருக்காங்க. ரூபீஸ் எதுவும் கொடுக்க கிடையாது, அமௌண்ட் எதுவும் கொடுக்க கிடையாது. நம்ம அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? இது முடிச்சது சிம்பிளானா? இந்த ஃபார்மேட்டும் ஞாபகம் வச்சுங்க, எப்படி போடுறது, எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்றதுன்னு. எப்படி கண்டுபிடிக்கணும்,
அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா மல்டி வித் யூசிங் கால்குலேட்டர் எப்படி ப்ராப்பரா கால்குலேட்டர் யூஸ் பண்றது இதெல்லாம் தெரிஞ்சுன்னா ஈஸியா போட்டலாம். ஓகே, இதெல்லாம் டவுட் இருக்குல்ல உங்களுக்கு? டவுட் இருக்குங்களா யாருக்காச்சும்? ஓகே, அடுத்தது நேத்து கொடுத்த அசைன்மெண்ட். குயிக்கா போடுறீங்க. இப்ப நேத்து கொடுத்த அசைன்மெண்ட் இப்ப வந்து குயிக்கா போடுறீங்க. ஸ்டெப் எதுவுமே எழுத போறது கிடையாது. ஸ்டெப்னா சிம்பிளா எழுத போறதுதான் எல்லாமே. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? யாராச்சும் ஃப்ரேம் சொல்லுங்க. ஃப்ரேம் percentage of load. ஓகே, Frame ஃப்ரேம் வந்துட்டு ஓகே, ஃப்ரேம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஓல்டு மோட்டர் டு நியூ மோட்டர் சேஞ்ச் பண்ண போறோம். கிலோவாட் சேவிங் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் ஆனுவல் சேவிங், பேபேக் பீரியட் அதை கண்டுபிடிக்கும். அதான் ஃப்ரேம். இப்ப அந்த கால்குலேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? என்ன கேட்டிருக்காங்க? ரேட்டட் எஃபிஷியன்சி லோடிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மோட்டார். ஸோ ரேட்டட் எஃபிஷியன்சி சொல்லுங்க. யார் கண்டுபிடிச்சீங்க? சார் ரேட்டட் எஃபிஷியன்சி சார். இதுல பாருங்க, டூரிங் தி எனர்ஜி ஆடிட் ஃபாலோயிங் தி ரேட்டா தே அப்டைன் 3-phase இண்டக்ஷன் மோட்டார். இந்த ரேட்டட் வேல்யூங்கிறது பாத்தீங்கன்னா இதான் 67.03. ஓகே, 42 கிலோவாட் சொல்லிட்டேன். நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 415 வோல்டேஜ் 70 ஆம்பியர் 0.8 பவர் ஃபேக்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட், ரேட்டட் இன்புட். ரேட்டட் இன்புட் இது வந்துட்டு ரேட்டட் அவுட்புட். இதுல ஏதாவது டவுட் இல்லை? இதான் வெரி இம்பார்ட்டன்ட், கிளியரா இருக்கணும். ரங்கநாத் சார் கிளியருங்க சார் உங்களுக்கு? இது ரேட்டட் இன்புட் 37 கிலோவாட். அது 42 கிலோவாட் கொடுத்தாவே அது பாத்தீங்கன்னா இது ரேட்டட் அவுட்புட். ஸோ அது கேட்டிருக்காங்க ரேட்டட் எஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் 410 55 ஆம்பியர் 0.76. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்டிருக்காங்க. என்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க கிரிட்டீரியானா 50 to 100% லோடிங்ல வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி சேமா தான் இருக்கும், நோ சேஞ்ச். எவ்வளவு ஆப்ரேஷன்? 7000 ஹவர்ஸ். அந்த எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் எவ்வளோ? ₹10 பர் யூனிட்டுக்கு. ஓகேங்களா? 10 rupees. அதுக்கப்புறம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இட் இஸ் பர்போஸ் டு ரீப்ளேஸ் பண்றோம் எக்ஸிஸ்டிங் மோட்டார் பை 30 கிலோவாட் எனர்ஜி எஃபிஷியன்சி மோட்டார் 92% எஃபிஷியன்சி. ஓகேங்களா? இப்போ நியூ மோட்டருக்கு எஃபிஷியன்சி இருக்கு, நம்ம ஓல்டு மோட்டருக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அப்போதான் நம்ம கிலோவாட் கண்டுபிடிக்கணும், அந்த ஃபார்முலா போட முடியும். ஸோ அதுதான் இது. இப்போ 30 கிலோவாட்னா என்ன அர்த்தம் சார்? சொல்லுங்க சார். 30 கிலோவாட் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர்னா 30 கிலோவாட் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார். நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல எடுத்துமே டயக்ராம் போட்டுருங்க. ஆப்ரேட்டிங் 30 கிலோவாட் ரேட்டட் நியூ மோட்டாரோட ரேட்டட் கிலோவாட் சார். கரெக்ட் சார். மோட்டார் இது எனர்ஜி எஃபிஷியன்சி மோட்டார். ஓகே, இது ரேட்டட். ரெண்டு டைப் இருக்கு. ரேட்டட் 30 கிலோவாட். ஓகேங்களா? இப்ப ரெண்டு காமனா இருக்கிறது என்னது? ஆப்ரேட்டிங். ஓகே, இதோட ரேட்டட் எவ்வளவு? நம்ம கொஸ்டின் நம்பர் மாத்தி கொடுத்தது பாத்தீங்கன்னா 47 சாரி 42 கிலோவாட். 42 கிலோவாட். இப்ப இது என்ன கண்டுபிடிக்கணும்? இது எப்ப ஆப்ரேட்டிங் கண்டுபிடிக்கணும்ல. இப்ப ஆப்ரேட்டிங் தான் தேவையில்ல நமக்கு, இதை நமக்கு தெரியல. ஓகேங்களா? ஓகே, அதுதான் போட போறோம். நம்ம ஆப்ரேட்டிங் கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிச்சதை நம்ம ஃபார்முலா போட முடியும். என்ன பேசிக் ஃபார்முலா நமக்கு? நம்ம ஃபைனல் ஃபார்முலா எழுதிருங்க. ஃபைனல் ஃபார்முலா ஒவ்வொரு கால்குலேஷனுக்கும் இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல ஃபைனல் ஃபார்முலா எழுதிருங்க. ஏனொரு கிலோவாட் சேவிங்னு. அப்ப என்ன சொன்னோம்? பி அவுட் வேணும். இதான் பி அவுட். இதுக்கு பேர் பி அவுட். பி அவுட்
1 divided by old minus 1 divided by new into number of hours operation per year. ஓகே. இப்போ எனக்கு நமக்கு என்னென்னலாம் இருக்குது? இப்போ எதை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க? உங்களுக்கு எது இதெல்லாம் இருக்கு, எது இல்லைன்னு கண்டுபிடிச்சலாமா? இப்போ எது இதெல்லாம் இல்ல? பி பி அவுட் அவுட் இல்ல. ஓகே. அடுத்தது ஓல்டு மோட்டார் எஃபிஷியன்சி இல்ல. ஓகே. ஓல்டு மோட்டார் எஃபிஷியன்சி இல்ல. நியூ மோட்டாருக்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துட்டாங்க. ரேட்டட் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. ஓல்டு மோட்டார் ஃபார் எக்ஸிஸ்டிங் மோட்டார். இதை கண்டுபிடிச்சா போதும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? ஓல்டு மோட்டார் எழுதிடுங்க. ரேட்டட் எஃபிஷியன்சி. ரேட்டட் எஃபிஷியன்சி என்ன ஃபார்முலா? ரேட்டட் அவுட்புட், ரேட்டட் இன்புட், அவ்வளவுதான். கிளியரா? ரேட்டட் அவுட்புட், ரேட்டட் இன்புட். சில டைம் ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி கூட கேட்கலாம். ஓகேங்களா? இது ரேட்டட்னா ரேட்டட் போடணும், ஆப்ரேட்டிங் போடணும். ஓகே. ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த வேல்யூ சொல்லுங்க. எப்படி ரேட்டட் அவுட்புட் என்னது? 42 கிலோவாட். ரேட்டட் வேல்யூ என்னது? இன்புட் √3 VI cos π. அப்படி போட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ரங்கநாத் சார் அப்படியே போடுங்க, போட்டு சொல்லுங்க சார். ஏதாவது டவுட்னா கூட சொல்லுங்க. கார்த்திக் 94.85 சார். இல்ல நீங்க போட்டு சொல்றதா? நான் எனக்கு இந்த ஆன்சர் எல்லாம் தெரியாது. நீங்க போட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. சரி சரி. எஃபிஷியன்சி கொஸ்டின் காமிக்குமா சார்? இந்தாங்க கொஸ்டின் பார்த்துங்க. ரங்கநாத் சார் போட்டீங்களா சார்? இந்த காஸ் பை அப்படி 0.88 அப்படி போட்டுக்கோ இல்ல? கரெக்ட் தான் சார். நீங்க ஆமா சார். காஸ் பைங்கிறது இதுதான். இது ஞாபகம் வச்சுங்க. 0.88 போட்டு இந்த மல்டிப்ளை பண்ணியாச்சு. எஸ் சார். என்ன சார் வேல்யூ வருது? இது வந்துட்டு இன்புட், 42ங்கிறது அவுட்புட். 42 கிலோவாட். ஃபார்முலாங்கிறது பாத்தீங்கன்னா பி ரேட்டட் அவுட்புட் 42 40. இது பி இன், இது பி அவுட். ஓகே. இந்த ஃபுல் வேல்யூ சொல்லுங்க சார். போட்டாச்சா விக்னேஷ்? கார்த்திக் பர்சன்டேஜ் வருதுங்களா சார்? 94 பாயிண்ட் எல்லாத்துக்கும் அதான் கரெக்டா? 94.85. 94.85. ஓகே, நானும் போட்டுறேன்.
ஓகே 94.8. அதுக்கப்புறம் இதுல ஒரு ஞாபகம் வச்சுங்க, இந்த கால்குலேஷன்ல இந்த பர்சன்டேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா மைனஸ்ல வந்துடும். இதோட பர்சன்டேஜ் எவ்வளவு வரும்? 98%. ஓகேங்களா? இது பர்சன்டேஜ் மாத்திடுறேன். 98%. இப்போ எவ்வளவு வருது உங்களுக்கு? 94.8. 4.85. ஓகே 94.85% வருது. ஓகே, அடுத்து என்ன வேணும் நம்ம கண்டுபிடிக்கணும்? Yes, sir. பி அவுட் கண்டுபிடிக்கணும். ஸோ பி அவுட் அடுத்தது. ஓகே, சொல்லுங்க பி அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் அடுத்தது. எக்ஸிஸ்டிங் மோட்டரோட பி அவுட். அதுக்கு முன்னாடி லோடிங் கண்டுபிடிக்கணும் நம்ம, கரெக்டுங்களா? ஆமா. ஓகே, அதுக்கு முன்னாடி பி அவுட் கண்டுபிடிக்க முன்னாடி லோடிங், பர்சன்டேஜ் லோடிங். அதுக்கு என்ன ஃபார்முலா? Operated input, rated operated input into 100. ஓகே, ஒன்னு இன்புட் சைடு, இன்னொன்று வந்து அவுட்புட் சைடு. ஸோ Output side. ரேட்டட், ஓகே, ஆப்ரேட்டிங் அவுட்புட் டிவைட் பை ரேட்டட் இன்புட். ஸோ அதை போட போறீங்க. ஆப்ரேட்டிங் அவுட்புட் டிவைட் பை ரேட்டட், சார் ஆப்ரேட்டிங் இன்புட், சாரி ஆப்ரேட்டிங் இன்புட் அப்புறம் ரேட்டட் இன்புட், ஏன்னா இன்புட் சைட்ஸ் வேல்யூ இருக்கு, இன்டு 100. சொல்லுங்க ஆப்ரேட்டிங் இன்புட் என்னது? சேம் இதுதான். √3 கேன்சல் ஆகி போறோம், அப்படி நீங்க Cancel போகணும். item. ம் 67.03 வரும். ஓகே, எல்லாத்துக்கும் அதை வருதுங்களா? மாலைமணி சார், உங்களுக்கு போட்டது மைனஸ் வந்திருக்குங்க சார். சார் பி அவுட் அது. இது ஏபிசி லோடிங். ஆப்ரேட்டிங் இன்புட் டிவைட் பை ரேட்டட் இன்புட். ஹேம்லத் சொல்லுங்க, வேல்யூ சொல்லுங்க. 67.03 sir. 03. ஓகே, வேற யார் போட்டிருக்கீங்க? எஸ்எம்கே போட்டாச்சா? யோகேஷ்? ஓகே 67.6. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க போறீங்க? பி அவுட் கண்டுபிடிக்க போறீங்க. பி அவுட்னா ரேட்டட் இன்ட்டு லோடிங். ரேட்டட் எவ்வளோ? 42 கிலோவாட் இன்ட்டு 0.6703. 67 போடுங்க, எவ்வளோ வருது வேல்யூ சொல்லுங்க. Two 8.15 sir. 28.15 sir. 156. கிலோவாட். வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட், எல்லாத்தையும் சொல்லிருங்க. யூனிட் வந்து கிலோவாட், இது வந்துட்டு பி அவுட். இப்போ இந்த பி அவுட் கண்டுபிடிச்சாச்சு நமக்கு, இது ஆப்ரேட்டிங். ஓகே, புரியுதுங்களா? பி அவுட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் லோடிங் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி மோட்டார். இப்போதான் வருது நியூ மோட்டார். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனர்ஜி எஃபிஷியன்சி மோட்டார் அது கேட்டிருக்காங்க. எனர்ஜி எஃபிஷியன்சி மோட்டார் பர்சன்டேஜ் லோடிங், அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க?
output by input. Percentage of loading of the சார் அங்கே சார் இது ஞாபகம் வச்சுங்க சார், லோடிங்க்கும் எஃபிஷியன்சி டிஃப்ரெண்ட். எஃபிஷியன்சினா அவுட்புட் பை இன்புட்டு. ஆமா சார், அதான் லைட்டா பாத்துட்டு இருக்கேன் சார். ஓகே சார். இப்போ வந்துட்டு இந்த லோடிங் போது 2 டைப் இருக்கு, இது ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் சைஸ், இது இன்புட், இது இன்புட் சைடு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் சைடு. அப்பனா அவுட்புட் சைடு கம்பேரிசன், அவ்வளவுதான். இன்புட் சைடு கம்பேரிசன், அவுட் ஸ்பேஸ் ரேஷியோ, அவுட்புட் இன்புட் சைடு ரேஷியோ, அவுட்புட் சைடு ரேஷியோ, அதுதான் லோடிங். அப்ப அவுட்புட் சைடு ரேஷியோன்னு என்ன எப்படி சொல்லுவோம் நம்ம? ஆப்ரேட்டிங் டிவைட் பை ரேட்டட், அவ்வளவுதான். ஆப்ரேட்டிங் டிவைட் பை ரேட்டட். ஆமா, ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம், இன்புட்டுக்கு எடுத்துக்கலாம், இதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எந்த டேட்டா அவைலபிள் இருக்கு? நமக்கு அவுட்புட் சைடு தான் இருக்குது. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அவுட்புட் சைடு இருக்கு. ஏன்னா இங்க ரேட்டட் இருக்கு, இங்க ரேட்டட், எந்த சைடு இருக்கோ அந்த சைடு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம எண்ட் பாயிண்ட் என்னது? நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பி அவுட் கண்டுபிடிக்கணும், இதோட லோடிங் கண்டுபிடிக்கணும், அதுதான். இப்போ வந்து ஆப்ரேட்டிங் எவ்வளோ சொல்லிடுறாங்க, இதுதான் ஆப்ரேட்டிங், வெரி இம்பார்ட்டன்ட். 28. இதான் ஞாபகம் வச்சுங்க, பி அவுட்டுங்கிறது ஆப்ரேட்டிங். 2 மோட்டர் காமன் இப்ப 28.15 டிவைட் பை ரேட்டட் எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? 30. இப்ப சொல்லுங்க எவ்வளவு பர்சன்டேஜ் லோடிங்? 93.84 sir. ஓகே, 93.84 84. பர்சன்டேஜ். ஓகே, இது முடிச்சா? நம்ம அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? இப்ப ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் மோட்டார் பண்ணும்போது அது எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார் காஸ்ட் வந்து 75,000. டிட்டர்மின் தி ப்ளேபேக் பீரியட் கேட்டிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சொல்லிக்கிறாங்க பாருங்க, ஓவர் தி எக்ஸிஸ்டிங் மோட்டார் 75,000 அண்ட் சால்வேஜ் பாருங்க 10,000. அதே மாதிரி 7,000 ஹவர்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 rupees. பிளான்ட் ஆப்ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7,000 ஹவர்ஸ், அதோட 1 கிலோவாட் பார்த்தீங்கன்னா 6 rupees. இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏனுவல் கிலோவாட் சேவிங், அதுக்கப்புறம் ஏனுவல் காஸ்ட் சேவிங். ஸோ அடுத்து என்னது? ஏனுவல் கிலோவாட் சேவிங். ஒரே ஃபார்முலா போட்டுக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா? சேம் போட்டோம் இல்லைங்களா? பி அவுட் எவ்வளோ? இதே ஃபார்முலா தான். பி அவுட் 1 டிவைட் பை இது போட்டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் போடுறீங்க. பி அவுட் எவ்வளோ? 28.15 இன்ட்டு 1 டிவைட் பை 9 பாயிண்ட்ல வச்சுக்கிறது வேல்யூ. பாயிண்ட் எவ்வளோ பர்சன்ட்? 94.85. ஓகே, 94.85. 85 மைனஸ் இது பார்த்தா 98 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வருது 7,000 ஹவர்ஸ். இப்போ சொல்லுங்க எவ்வளோ வருதுன்னு கிலோவாட் சேவிங்? எபிசிசி மாத்தியாச்சு, 98%. Double 677.64. ஓகே, போட்டிங்களா எல்லாரும்? 66 77.64. 0.6 போறீங்களா? இது என்ன வருது? 6677 தானே வருது? 66 correct sir. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். 6678 கிலோவாட். ஓகே, 9 கிலோவாட் சேவிங், அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? காஸ்ட் கொடுத்துட்டா ஏனுவல் காஸ்ட் சேவிங் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏனுவல் காஸ்ட் சேவிங்னா ₹10.
சொல்லிட்டாங்களா rupees 10 rupees electricity cost 10 rupees Sir, 6 rupees தானே sir? sorry 6 rupees sorry last calculation இருந்துட்டேன் annual cost saving triple 678 kilowatt into rupees 6 per kilowatt வேல்யூ சொல்லுங்க 40065 66 40 066 066 இதுதான் ரூபீஸ் இவ்வளோ சேவிங் ஆகுது அதுக்கப்புறம் பேபேக் பீரியட் பேபேக் பீரியட்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் by saving. ஞாபகம் வச்சுங்க ஐஎஸ் வச்சுங்க ஈஸ்னு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சால்வேஜ் இருக்கு ஸோ சால்வேஜ் மைனஸ் பண்ணிக்கிறோம் டிவைட் பை சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 75,000 10,000 divided by saving 40,000 40 கூட வச்சுக்கலாம் நம்ம ஓகே வேல்யூ சொல்லுங்க 1.62 years 1.62 years அது வந்து years ஓகே கரெக்ட் மந்தா போடுற மாதிரி தான் 19.5 months 1.62 into 12 19.5 months 19.5 months months ஓகே இது சிம்பிளான கால்குலேஷன் தான் நீங்க ஸ்ட்ரக்சர் போட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எல்லாமே இந்த கால்குலேஷன் எது வந்தாலும் நீங்க போட்டலாம் பேசிக்கான ஃப்ரேம் இப்போ வந்துட்டு மோட்டர் பதிலாக டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தாலும் நீங்க போடலாம் புரியுதுங்களா சிம்பிளா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி கொடுத்தா போதும் நமக்கு எவ்வளவு கிலோவாட் அதுக்கு இதுக்கு டிஃபரெண்ட் ஓகேங்களா அதை வச்சு கூட போடலாம் எது இருந்தாலும் ஓகே பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் தெரிஞ்சுட்டு இந்த ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் தான் இதை மல்டி பண்ணா நமக்கு கண்டுபிடிச்சலாம் ஈஸியா ஓகே இது வந்துட்டு மோட்டார் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா Pin minus P1 minus P2 அந்த மாதிரி போட்டு போடணும் ஓகே இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்